ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2 வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் எஸ் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ அப்படின்ற இன்னொரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபா வித்தியாசம் வருது. ஸோ இந்த வாட்ச் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு தோணுது எனக்கு இந்த வாட்ச் எஸ் வந்துட்டு. ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்ஸிங்கை போட்டுட்டு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வாட்ச் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றதுமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டார்கெட் ஒவ்வொரு வீடியோவும் 24 மணி நேரத்துக்குள்ள 6000 லைக் வரணும் அப்படின்றது தான். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக்கை மட்டும் போட்டிங்க அப்படின்னா போதும், நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோ ஆகக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இல்லை என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியாது. இப்போது பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ரியல்மி வாட்ச் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அதோட இமேஜையும் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயிலாம் என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எம்ஆர்பி ரேட்டு. ஸோ ஆக்சுவலான ப்ரைஸ் வந்து பயங்கரமாக குறையும். அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது வாட்சில் மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டிக்கரை ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். இதை தவிர யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கான சார்ஜிங் பேடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறையா ஸ்மார்ட் வாட்சஸ் ஸ்மார்ட் பேண்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துலேயும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதில் டிசைன் அண்ட் டிஸ்பிளே எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பேசிவிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும், குயிக்காக வீடியோவும் முடியும். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராப் வந்து ஈஸியாக மாற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவைலபிளில் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபா வந்து ப்ரைஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராப்பும் வாங்கி வச்சு கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ வாட்சோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பம்ப் ஆகி கிளாஸ் வந்து மேலே வந்திருக்கு. இதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து மேலே ஒட்டி ஆகணும். அப்படி ஒட்டாத பட்சத்தில் கீழேலாம் இப்படி தேய்க்கிறீங்க, ஏதாவது வாட்ச் வந்து பட்டுருது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வாங்கினோடனே மேலே வந்துட்டு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து அப்ளை பண்ணியிருங்க, பெஸ்ட்டு. இதோட பாடி பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் அலாயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே அந்த ப்ரோ மாடல் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு வரும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே இந்த பிளாஸ்டிக்கில் தான் வந்து வருது. அண்ட் பேக் சைட்லேயே உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் வந்து சார்ஜிங் பேடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கான சென்சாரும் வந்து பேக் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் 2 ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மெயின் மெனு போகிறதுக்கு இல்லை பேக் போகிறதுக்கு டாப் பட்டனையும் பாட்டமில் இருக்கிறது உங்களுக்கு ட்ராக்கிங் ஸ்போர்ட்ஸ் மோட் போகிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. IP68 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. இதனால் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் மழையில் நினைறீங்க அப்படின்னும் போது வாட்சை கழட்டி டக்குன்னு பேக் உள்ள போடுறதோ இல்லை ஸ்விம் பண்ணும்போது கழட்டணுமோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. எப்பயுமே நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இதில் கிடையாது. ப்ரூஃப்மே நம்ம டேரெக்டாக வந்து செக் பண்ணியும் பார்த்தாச்சு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 1.3 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். பட் நீங்கள் ப்ரோ மாடல் வாங்கினீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு ஓகே இல்லாட்டியும் நார்மலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரியலாகவே செம சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பெசல்ஸ் சுற்றி வந்து டிஸ்பிளேக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டையாக வந்து ரவுண்டாக வந்து பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரியான ஃபீல் இருக்குது. பர்சனலாக எனக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த வாட்ச் பெருசாக இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இது பிடிச்சிருக்கா இல்லை வந்து பெருசாக இருக்குன்னு தோணுதா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போடுங்க. ஸோ இதை தவிர டிஸ்பிளேல வந்து ஆட்டோ பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் அதிகமாகும். அதை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்களே டேரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டச் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் பண்ணும்போது நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஒரு சில நேரத்தில் வந்து நல்லா அழுத்தி டச் பண்ணால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து எதாவது அப்டேட் கொடுத்து இன்னும் சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை தவிர இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இதில் எனேபிள் பண்ண முடியாது, ஆப்ஷன் கிடையாது. பட் நீங்கள் ப்ரோ மாடல் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் பண்ண முடியும். ஸோ அதில் AMOLED டிஸ்பிளே இருக்கனால அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கு யோசிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இதை சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும், என்ன இது பெரிய தொல்லை அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது படி 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்றாங்க. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 390 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ 15 நாள் வர்றது அப்படின்றது ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வாட்சை பற்றி ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாருமே இந்த வாட்சில் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து நிறையா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நிறையா வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பர்சனலாக உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செட் பண்ணோம் அப்படின்னாலுமே அதையே வந்து தனியாகவே வந்து செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து உங்கள் ஃபோன் மூலியமாகவே வந்து டேரெக்டாக செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இவங்களோட ரியல்மி லிங்க் ஆப் மூலியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் பீட் மானிட்டரிங் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் இதில் SpO2 சப்போர்ட்டோட இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கொரோனா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்களோட பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கணும் அப்படின்னாலுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்லீப்பிங் மானிட்டருமே இதில் வந்து இருக்குது. எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸை வந்து இங்கிருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களோட ஃபோனில் இருக்க கேமராவை இங்கிருந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சப்போஸ் தூரத்தில் கேமரா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கிருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் கால் வந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று மியூட் பண்ண முடியும், இல்லாட்டி கட் பண்ண முடியும். அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபோனில் தான் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு மெசேஜஸ், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மெசேஜ் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியுது. மெசேஜ் வந்தது அப்படின்னா உங்களால் என்ன வந்திருக்கு அப்படின்றத ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரிப்ளை எதுவுமே இங்கேருந்து வந்து பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு குயிக் ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தண்ணி அடிக்கடி குடிக்க வேண்டியதாக இருக்கும். நார்மல் ரிமைண்டர் இல்லாட்டி வாட்டர் ரிமைண்டர் ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கையில் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டைமரோ இல்லை ஸ்டாப் வாட்சோ உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இருக்குது. இதில் எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங்கும் பண்ண முடியும். நார்மலாக கையில் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங்குமே வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்சில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ ஹார்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி எடுக்கணுமா அப்படின்றது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்களோட ரியல்மி ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆப்பில் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வாட்சில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் பேண்ட் முன்னாடி விரும்பினாங்க. இப்போ யாருமே ஸ்மார்ட் பேண்ட் வந்து விரும்புறதில்ல. அதுக்கப்புறம் நமக்கு கட்டமாக வந்து ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லி ஸ்மார்ட் பேண்ட் மாதிரியே இருக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் டயல் டைப்பில் வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்மார்ட் பேண்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுதான் இங்கேயுமே இருக்க போகுது. ஓவரால் லுக் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 5000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரோ மாடல் அப்படின்னு ஒன்று இவங்களே வந்து வாட்ச் எஸ் ப்ரோன்னு லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து 10000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10000 ரூபாய்க்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதில் GPS இருக்குது. அண்ட் அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மேஜர் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்காக வந்துட்டு நம்ம 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். ஸோ நீங்கள் எந்த வாட்ச் வாங்குவீங்க, இதுக்கான ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ குயிக்காகவும் கிளியராகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா 6000 லைக் ரீச் பண்ணும் 24 மணி நேரத்தில். ஏதாவது பார்த்து இந்த லைக்கை போட்டு விட்டு போங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நேற்று போட்ட வீடியோக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.